இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இம்மட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக நேபாள் தேசத்திலிருந்து நான் ஒரு சிறிய ஒரு அன்பின் பகிர்வை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அதாவது இன்றைக்கு நான் இந்த தேசத்தில் குறிப்பாக நம்முடைய போஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள நம்முடைய சபை மிஷினரிகள் இவங்களெல்லாம் பார்க்கறதுக்காக வந்தோம். இந்த பகுதிகளில் நமக்கு 14க்கும் மேற்பட்ட தொடர்புகள் உண்டு. அதில் மாத உதவி பெறுகிறவர்கள் உண்டு, வருடத்தில் ஒரு முறை ப்ராஜெக்ட் செயல் திட்டங்களை பெற்றுக்கொள்கிறவர்கள். இவங்களெல்லாம் ஒரு தடவை விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷத்தில் நினச்சது முடியலை. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம வந்து கஞ்சன்பூர், கைலாலி, டோட்டி அந்த பகுதியில் தாதல் தூரா இப்படி சர்ச்சை கட்டுறதுலேயே போயிட்டு இருந்தனால ஏற்கனவே கட்டப்பட்ட இந்த சபைகள் இவர்களோடு உள்ள தொடர்பு இருந்துச்சு, அவர்களுக்கான உதவிகள் உண்டு. ஆனால் ஜெபத்தில் நம்ம அவங்களை தாங்குகிறோம், ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கொடுப்போம், வந்து பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போது இப்போ வந்தோம். வரும்பொழுது நல்ல கிளைமேட் இங்கேருந்து தகவல் கொடுத்தாங்க. நாங்கள் அந்த எல்லா டேட்டாபேஸ் கலெக்ட் பண்ணி தான் நேபாளுக்குள்ளே நாங்கள் வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று வரும்பொழுது இந்த போஜ்பூரை வந்து சேரும் பொழுது அந்த பஜார்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கிட்ட வரும்பொழுதே எங்களுக்கு வந்து மிஸ்ட் ப்ராப்ளம், பனிமூட்டத்தினுடைய பிரச்சனை இருந்துச்சு. வேறு வழி இல்லை, இங்கே தான் நாங்கள் தங்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இங்கே இந்த தேசத்தில் குறிப்பாக இந்த போஜ்பூர் மாவட்டத்தில் இருந்து சில காரியங்களை யோசிப்பதற்கு, பேசுவதற்கு கண்டினியூஸாக ஓடிக்கொண்டிருக்கிற நேரங்களில் எங்களுடைய நேபாள் கோஆர்டினேட்டர், ரீஜனல் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய அருமையான பாஸ்டர் பீட்டர் மணிகண்டன் என்னுமாக எங்களுடைய மிஷனரிகள் ஒரு 6 பேர் எல்லாரும் சேர்ந்திருந்து நிறைய காரியங்களை பேசுவதற்கு, தியானிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். என் அருமை தேவ பிள்ளைகளே, அப்படி நான் இங்கே வந்து பண்ணும் பொழுது எங்களுடைய வாகன ஓட்டுநர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, ஏதேசம் 3 மணி வரைக்கும் நம்ம இந்த இடத்த விட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர் கொடுத்துட்டார். அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை செய்தாங்க. ஒரு சிலர் ரூமில் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எதுவும் பண்ண முடியாது, வெளியே எங்கேயும் போக முடியாது. வெளியில் நின்னாலும் பயங்கர தலைவலி, கொஞ்ச நேரம் நிற்கும் பொழுது தலை வலிக்குது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இந்த மாதிரி பனிமூட்டங்களை நம்ம ரொம்ப நேரம் நடக்கும் பொழுது அல்லது பிரயாணப்படும் பொழுது ரொம்ப நேரம் வெளியே நின்றுட்டு இருக்கும் பொழுது இந்த கிளைமேட் நமக்கு செட் ஆகலை. ஸோ மூக்கிலேருந்து அப்படியே ரத்தம் வந்துடும் திடீர்னு. இது மாதிரிலாம் நடக்கும் கண்டினியூஸாக. ஸோ இதெல்லாம் பயப்படுத்துறதுக்கு அல்ல. ஆனால் ஒரு காரியத்தை நான் இங்கே பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு காகம் கூட்டமாக இருந்துச்சு ஒரு இடத்துல. ஸோ அதை குறித்து அப்படி யோசிச்சுட்டு அவங்களுக்கு கேரக்டர், இந்த காகம் என்னென்ன பண்ணுது இதெல்லாம் அப்படி பார்த்து கொண்டே இருந்தேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, எப்படி எப்படி இந்த காகத்தினுடைய குணாதிசயங்களை கொஞ்ச நேரம் உற்று பார்ப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த டைம் அப்படியே போயிருந்ததே தெரில. ஸோ அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நான் காகத்தை குறித்த சில சத்தியத்தை நான் உங்கள் மத்தியில் நான் இன்றைக்கு வைக்க நான் வாஞ்சிக்கிறேன். இந்த காகத்தை குறித்த காரியத்தை நான் தியானிக்கும் பொழுது அதற்கு நான் ஒரு ஆதார வசனத்தை எடுத்துக்கொண்டேன். அந்த ஆதார வசனமானது நம்முடைய பரிசுத்த வேதத்தில் புதிய ஏற்பாடு பகுதியில் லூக்கா இருந்த சுவிசேஷத்தை நம்ம படிக்கும் பொழுது 24 நம்ம படிக்க முடியும். எல்லா வசனத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா அதை தெரிந்து கொள்ள முடியும். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியம் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நல்லா கவனிக்கணும். இதை வந்து நீங்கள் பல கண்ணோட்டத்தில், பல பரிணாமங்கள் இதை பார்க்க முடியும். 3 டைமென்ஷன் மாதிரி தான். இதை நீங்கள் 3-4 கோணத்தில் இதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் நான் இதை எப்படி பார்த்தேன்னா, இந்த காகத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த காகத்தினுடைய சில குணாதிசயங்கள், அந்த காகத்தில் பார்த்த சில காரியங்கள் எனக்குள்ளால ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்தது. காக்கா தானே, சாதாரண ஒரு காகம் தானே, அப்படி இல்லை. அது எலியாவுக்கு போஷிப்பதற்கு கர்த்தர் காகத்தை தெரிந்து கொண்டார்.
காகத்திட்ட. ஏன்னா காகத்திட்ட கொடுத்து விடுறது நான் யோசிச்சு பார்ப்பேன் அடிக்கடி. அது போகிற வழியில் கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு கொண்டு கொடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கொண்டு போகாமலே எஸ்கேப் ஆகிருக்கலாம். அது போகிற வழியிலே என்ன செஞ்சுருக்கலாம், எனக்கு ரூட்டு மறந்துட்டுன்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனால் தேவன் சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அற்புதங்களில் மேலான ஒன்று, நம்ம யாரை குறைவாக மதிப்பிட்டு வச்சுருப்போமோ இவங்களை வச்சு நமக்கு என்ன நடக்க போகுது, இவெல்லாம் நமக்கு ஒரு உதவி செய்வானா, இல்லைன்னா இவங்களை கொண்டு நம்மளை போஷிப்பாரு அப்படி நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் தேவன் அவர்களை கொண்டு தான் நம்மளை போஷிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் இதை ரொம்ப அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அந்த காகம் என்னெல்லாம் பண்ணுது, அது ஒரு சின்ன ஒரு 2-3 பிஸ்கட் தூக்கி போட்ட உடனே அது பாட்டுக்கு எல்லாரையும் கூப்பிடுது. ஆனால் கூப்பிட்டுட்டு கொடுக்கவும் இல்லை, இதுவே சாப்பிடுது. சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். ஒருவேளை நான் பேசுகிற சில காரியங்கள் காகத்தை கொண்டு பேசினாலும், காகத்தை மையப்படுத்தி பேசினாலும், சில நேரங்களில் அந்த காகத்தினுடைய சில தன்மைகள், சில குறைவுகள், சில நிறைவுகள் நம்முடைய வாழ்விலையும் தொட்டு போவதை நீங்கள் உணர முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது விதைக்காது, அது அறுக்காது, அதுக்குன்னு சொல்லி சேமிக்க வைக்கிறதுக்கு பண்டக சாலை இல்லை, களஞ்சியம் ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் தேவன் அதை பிழைப்பூட்டுகிறார். இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, லூக்கா 12வது அதிகாரத்தில் உள்ள 31வது வசனத்தில், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நல்லா புரிந்து கொள்ளணும். இங்கே சொல்லப்பட்டிருக்க இந்த வசனமும் அந்த 24வது வசனத்தை நான் எதற்காக ஒப்பிட்டு பார்க்கிறேன்னா, காகத்துக்கு இது ஒண்ணுமே இல்லை, ஆனா காகத்தை அவர் போஷிக்கிறார். ஆனா நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம், நம்மளுக்கு ஜீவன் இருக்குது, நமக்கு சரீரம் ஒன்று இருக்குது. அப்போ நல்ல நீங்க இதை படித்து பார்த்தா நமக்கு தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியும். இங்க அவர்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, நம்ம காகத்தை போல ஒரு நேர உணவுக்காகவோ அல்லன்னு சொன்னா ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்காகவோ வாழல, அல்லது காகத்தை போல திட்டமிடாத, அல்லது காகத்தை போல யோசிக்காத, காகத்தை போல ஒரு லாங் லைஃப் அவங்களுக்கு இல்லை. நமக்கு அப்படி இல்லை. தேவன் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவர் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். என் அருமை தேவ பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதெல்லாம் கூட கொடுக்கப்படும்? எண்ணத்தை சாப்பிட்றது, எண்ணத்தை குடிக்கிறது, இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு கவலை. நாங்கள் டிராவலில் வரும் பொழுது வழியில் எந்த உணவும் எங்களுக்கு கிடைக்கல. ஒரு இடத்துல நாங்கள் நிப்பாட்டினோம். அந்த உணவு எங்களால் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைமை. அந்த உணவுனுடைய தன்மை, அந்த உணவை ப்ரிப்பேர் பண்ண காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைமை. சரி, பழங்கள் ஏதாவது வருகிற வழியில் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தா அவ்வளோ காட்டு பகுதி தான், மலை வழியாக தான் வந்துட்டு இருந்தோம், ஆனால் இல்லை. ஸோ இப்போ நாங்கள் வரும்பொழுது எங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல நிலக்கடலை மட்டும் ஒரு இடத்துல ஒரு அம்மா வச்சுருந்தாங்க. அவங்ககிட்டேருந்து 100 ரூபாய் ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு அதை தான் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்துட்டே இருக்கிறோம். ஏன்னா 10 மணி நேரம் ட்ராவல். திடீர்னு பார்த்தா பனிமூட்டை வந்துருச்சு. இந்த பனிமூட்டை வந்த உடனே நல்லா புரிந்து கொள்ளணும், பனிமூட்டத்தினுடைய ஆரம்பம் வந்த உடனே மேக்சிமம் வீடுகளில் வெளியில் தீ போட ஆரம்பிச்சிருவாங்க, கடைகள் பூட்டிடுவாங்க. எதனாலன்னா இந்த பனிமூட்டை கொஞ்ச நேரத்தில் வீடுகளுக்குள்ள வரும் பொழுது குளிர் மாத்திரமல்ல, சில அசுகங்களை, சில வியாதிகளை கொண்டு வந்துடும். ஸோ இதனால இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, உடனடியாக கடைகள் எல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் சேர்ந்துட்டோம். அந்த குறிப்பிட்ட அந்த குடும்பங்களை நாங்கள் பார்த்தாச்சு, பேசியாச்சு. நாங்கள் படுக்கிறதுக்கு ஒரு இடம் அவங்க ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. இந்த இப்படிப்பட்ட ஒரு அறை, கொசு தாங்க முடியாத கொசு, அவங்க ஒரு வலையெல்லாம் கொண்டு வந்து கட்டி அந்த குடும்பம் எங்களை அவ்வளோ போசித்து ஒரு ரூமில் 4 பேர் படுத்துக்கிடலாம், அப்படிப்பட்ட வசதிகள் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க எல்லாமே. நான் எதுக்கு இது அவங்களுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் அங்கேருந்து இங்கே வரும் பொழுது நாங்கள் சந்திக்க வேண்டிய நபர்களை இனிதான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆனால் முதல்ல இவர்களை சந்திக்கிறோம், இவர்களுக்கு நாங்கள் சந்திக்கக்கூடிய முதல் சந்திப்பு. ஆனால் இவர்கள் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை பண்ணி வச்சுருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த மிஷினரி குடும்பம் எங்களை பார்க்க வராங்க. அந்த பனிமூட்டம் இருக்குன்னா அவங்களுக்கு அது வாழ்க்கையில் உள்ள ஒரு காரியம். ஸோ அவங்க எங்களை பார்க்கறதுக்காக கடந்து வருகிறாங்க. நம்ம தான் அவர்களுக்கு சில உதவிகளை கொடுத்துட்ருக்குறோம். மாதந்தோறும் உதவி செய்கிறோம், பிள்ளைகளுக்கு படிப்புக்கு கொடுக்குறோம். அவர்களுடைய மனைவிக்காக நாங்கள் போஜ்பூர் மாவட்டத்துக்கு வந்திருந்த நாட்களில் அவர்களுக்கு மீன் வளர்ப்பதற்கு, அதாவது மீன் பண்ணை வைப்பதற்கான வழிவாசல்களை கொடுத்துருந்தோம். ஸோ இப்படியெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் தேவன் எப்படி நம்மை பிழைப்பூட்டுகிறார் என்று சொன்னால், அந்த குடும்பம் வரும் பொழுது நிறைய ஃப்ரூட்ஸ், லிச்சி பழம், இப்போ இங்கே சீசன் லிச்சி பழம்,
அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்ன மாம்பழம் இப்போ இங்கே சீசன். அதே போல் வாழைப்பழம், எங்கே பார்த்தாலும் வாழைப்பழங்கள் இருந்துச்சு. அப்புறம் ஆப்பிள் வந்து கடையில் வாங்கின ஆப்பிளாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஸ்டிக்கர்லாம் அதில் இருந்துச்சு. ஸோ இது அவ்வளோ கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. நாங்கள் மொத்தம் 6 பேர். அதில் டிரைவர் வந்து முதல்ல அவர் வெளியே போயிட்டாங்க. 5 பேர் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் 5 பேருக்கும் சாப்பிடக்கூடிய அளவில் அந்த பழங்கள் போதுமானதாக இருந்தது. என் அருமை தேவ பிள்ளைகளை, இந்த காகத்தை குறித்து நான் சிந்திச்சுட்டு ஒரு பெரிய செய்தியெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வரல. ஒரே ஒரு காரியம், ஒரு காகத்தை பிழைப்பூட்டுவதற்கு தேவனுக்கு தெரியும் என்று சொன்னால், என்னையும் உங்களையும் பிழைப்பூட்டுவதற்கும் நம்மை நிலைப்படுத்துவதற்கும் அவரால் முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் அருமை தேவ பிள்ளைகளே, இங்க இன்னொரு வசனத்தையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் நம்மகிட்ட அடிக்கடி ஒரு எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறி வருகிறது, ஒரு பயம் வருகிறதுனா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஏன் பொக்கிஷம் ஸ்டேட் பேங்க்ல லாக்கருக்குள்ள இருந்தா என்னுடைய இருதயம் அங்கதான் இருக்கும். என்னுடைய பொக்கிஷம், என்னுடைய சிந்தனை, இதனால நீங்க கவனிக்கணும். என் பொக்கிஷத்தை நான் எங்க வச்சிருக்கிறேன், பரலோகத்துல என் பொக்கிஷத்தை நான் சேர்த்து வச்சிருக்கிறேங்கிற விசுவாசம் எனக்கு இருந்தா நான் அதற்கு ஏற்ற ஓட்டத்தை நான் ஓடுவேன். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நேபாள் தேசத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இந்த தேசத்துக்குள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு மத்தியில இந்த மக்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். 5 பேர் 10 பேர் சேர்ந்தாலும் கதறி அழுது ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். ஆனால் எல்லா வசதிகளும் கொடுக்கப்பட்ட நாம் சில நேரங்களில தேவனை ஆராதிக்க தவறி விடுகிறோம். அவரை நம்பி இருப்பதில், அவரை சார்ந்து இருப்பதில் சில குறைவுகளை நாம் வைத்திருக்கிறோம். அதைத்தான் நாம் இன்றைக்கு இந்த காகத்தை மையப்படுத்தி நாம் பார்க்க போகிறோம். காகமும் நாமும் என்ற இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், உங்களை சிந்திக்க வைக்கும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய சில குறைவுகளை, இல்லைன்னா தந்திர புத்திகளை அந்த காகத்திடமிருந்து நீங்கள் யோசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் என்னை கவனிக்க வேண்டும். முதலாவது காரியம், நான் காகத்தில் பார்த்த ஒன்று, அதற்குள்ளால ஒரு தைரியம் இருக்குது. ஆனால் அந்த தைரியத்துக்குள்ளால ஒரு விழிப்பு இருக்கிறது. அது தைரியமாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப கவனமாக இருக்குது. அது அங்கே தான் பார்த்துட்டு இருக்குதுன்னு நினச்சா அது நம்மளே பார்த்துட்டு இருக்குது. அது நம்மளை தான் அவர்களை பார்க்குதோன்னு நினைக்கிறோம், ஆனால் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்குது. அது போய் தொடலாம் அப்படின்னு போகும் பொழுது ரொம்ப தைரியமாக இருக்குது. உடனடியாக என்ன செய்யுது, அந்த இடத்த விட்டு ஓடிடுது. சில நேரத்தில் பார்த்தா அவ்வளோ தைரியமாக ஏறி வீடுகளுக்குள்ளே போகுது, கடைகளுக்குள்ளே போகுது, ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே கிராஸ் ஆகி போகுது. அங்கேருந்து துரத்தி விட்டாச்சுன்னா அப்படியே மேலே போய் உட்காந்து அதை பிடிக்கவே முடியலை. அதுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு மன தைரியம் இருக்கிறது. விசுவாசிகளாகி நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ள ஒரு மன தைரியம் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மன தைரியம் இருக்கணும். ஏன்னா நீதிமொழிகள் 28 அதில் 1வது வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். ஒரு துன்மார்க்க ஜீவிதத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது துன்மார்க்கனா இருக்கக்கூடிய மனிதர்களை யாரும் தொடவே வேண்டாம், அவனே ஒரு கட்டத்தில் ஓடிடுவான். ஆனால் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாருமே தேவஜனமே, இந்த காகத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த குணாதிசயம் அந்த காகத்துக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குணம். அந்த குணத்தை கொண்டு அந்த காகம் தப்பித்துக் கொள்கிறது. விசுவாசிகளாகிய, விசுவாச குடும்பங்களாகிய, ஊழியர்களாகிய நமக்குள்ள இந்த விழித்திருக்கக்கூடிய தைரியம் இருக்கணும். இந்த நாட்களில் இந்த காகத்திலிருந்து நாம தெரிந்து கொண்ட முதலாவது காரியம் என்னன்னு சொன்னா, அது விழித்திருக்கும் தைரியத்தை உடையது. வசனத்தில் சொல்லப்பட்டபடி நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். நமக்குள்ள அந்த தைரியம் இருக்கணும். ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்குள்ள, தேவ மனிதர்களுக்குள்ள, மிஷினரிகளாக இருக்கக்கூடியவர்களிடத்தில், போதகர்களாக இருக்கக்கூடியவர்கள், கர்த்தருடைய ஊழியத்துக்காய் வரக்கூடிய நம்மிடத்தில் ஒரு தைரியம் இருக்க வேண்டும். அருமை தேவ பிள்ளைகளை, தேவன் நம்மேல வைத்த கிருபை பெரிதா இருக்கிறது. அவர் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல எனக்குள்ள ஒரு தைரியம், அவர் என்னை நடத்துவார், அவர் எனக்கு போதுமானவர். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். இந்த விசுவாசிகளாகிய நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் இந்த காகத்தை போல எப்பவும் விழிப்போடு தைரியமாக இருக்க வேண்டும். 2வதாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். அது என்னன்னா, யாரையும் எளிதில் நம்பாத ஒரு விசுவாசம். விசுவாசம், ஆனா நம்பாத விசுவாசம். நாசில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் காகம் நம்பாது. நாம கிட்ட போக முன்னாடி அது தெரிச்சு போயிடும். நீங்க உணவு தூக்கி போடுங்க, அது பார்த்துட்டே இருக்கும். அது பார்த்துட்டே இருக்கும். அது என்ன பார்க்கும்?
என்ன பார்த்து கொண்டு இருக்குதுன்னா, இன்னொரு காகம் அதை எப்படி சாப்பிடுது. நாசில சுவாசம் உள்ள ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை கொடுத்தான்னா அது நம்பவே நம்பாது. இவன் போட்டது சாப்பாடா இல்லை விஷமா, இல்லைன்னா இவன் எதையோ போட்டு நம்மளை பாலடிக்க பார்க்குறானா, நம்மளை சாகடிக்க பார்க்குறானான்னு சொல்லக்கூடிய ஒரு அதுக்கு விசுவாசம். நம்ம போஷிப்போங்கிற விசுவாசம். அதே நேரத்தில் நம்ம தான் அதுக்கு எதையோ பண்ணிடுவோங்கிற ஒரு சந்தேகம் அதுட்டு இருக்கும். அதை தானே நீங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. யாரையும் லேசில் என்ன செய்யாது, நம்பவே நம்பாது. அதுலேயும் நாசில சுவாசம் உள்ள மனுஷர்களை நம்பவே நம்பாது. சங்கீதம் 40:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரு விசுவாசியால மட்டும்தான் யாரையுமே நம்பாத ஒரு விசுவாசத்துல வாழ முடியும். விசுவாசி தான், மனுஷனை தான் நம்ப மாட்டாங்க, ஆனால் கர்த்தரை சார்ந்திருப்பார்கள், கர்த்தரை அதிகமாய் நம்புவார்கள். அடுத்தது நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ரெண்டாவது இந்த சம்பவத்திலேயே அது விசுவாசத்துல எப்படி இருக்கும்னா, நாளைய குறித்த ஒரு கவலை அதுகிட்ட வரவே வராது. காகம் நாளைய குறித்த கவலைக்கு வராது, அந்த கான்செப்டுக்குள்ளே அது வராது. இதுல முக்கியமான இன்னொரு காரியம் என்னன்னா, இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இந்த காகம் நாளைய குறித்த கவலை ரொம்ப யோசிக்காது, அந்த கவலைக்கு அது போகாது. பிலிப்பியர் 4:6 ஒரு வசனத்துல நம்ம படிக்க முடியும். பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன வரும், நாளைக்கு எப்படி முடியும், இது நமக்கு தெரியாது. நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். எந்த ஒரு காரியமானாலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, ஊழியத்தின் பாதையில, நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்வில் குறிப்பாக கையிட்டு செய்யும் வேலைகள், இன்னுமாக வியாபாரங்களில நீங்கள் தேவனை மட்டும் நம்பி இருக்க வேண்டும். அருமையான தேவஜனமே, இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, அது எதை குறித்தும் கவலைப்படாது. நீங்களும் அதே போல இருக்கணும், நீங்களும் அப்படியே இருக்கணும். எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் பார்த்து கொள்வார். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நான் உங்களோடு கூட இந்த காரியத்தை பேசுவதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதுல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி மூன்றாவது காரியத்துக்குள்ள நான் போகலாம். முக்கியமாக இந்த நேபாள் தேசத்துல இந்த பனித்தளங்களில வரும் பொழுது பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இவர்களை எப்படி போஷிப்பது. இந்த பனித்தளங்கள்ல நாங்க வரும் பொழுது இங்க இந்த காகத்தை குறித்த இந்த காரியத்தை நான் பேசிக்கொண்டு எனக்கு ஞாபகம் வருது. இவர்களை போஷிக்கக்கூடிய காரியங்கள். இப்ப நம்ம இந்தியாவிலிருந்து ஜெபத்தினால போஷிக்கிறோம். இந்தியாவிலிருந்து மாதந்தோறும் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவியை கொடுத்து அதன் மூலமா நம்ம போஷிக்கிறோம். அடுத்தது நேரடியாக உள்ள வந்து ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்து நாம் போஷிக்கிறோம். அதன் பிறகு அவர்களோடு இணைந்து சபைகளை கட்டும் பொழுது அல்லது ஒரு இடத்துல போய் வேத புத்தகத்தை கொடுக்கும் பொழுது அந்த விதத்துல நாம் போஷிக்கிறோம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவர்களை மந்தைகளாய் சேர்க்கக்கூடிய அந்த உடன்படிக்கை நிமித்தம், அந்த ஞானஸ்நானத்து நிமித்தமும் நாம் அவர்களை போஷிக்கிறோம். ஆனால் இந்த போஷிப்பதெல்லாம் இருந்தாலும் இந்த ஜனங்களுக்குள்ள அவர்களை யார் போஷிப்பது என்ற ஒரு கேள்வி அடிக்கடி எனக்குள்ள வரும். நாம் சில வசதிகளில் வாழுகிறோம், சில அடிப்படை வசதிகள் நம்மள்ட்ட இருக்குது. நம்முடைய குடும்பம், நம்முடைய பின்னணி அல்லது நம்முடைய தேவைகள், நம்ம வச்சிருக்கக்கூடிய வாகனங்கள், நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது, இங்க நம்ம வந்து பார்க்கும் பொழுது இவரிடத்துல எந்த அடிப்படை காரியமும் இல்லை. உதாரணத்துக்கு இங்கிருந்து 5 கிலோமீட்டர் நடந்து ஒரு பணித்தளத்துக்கு நாங்கள் செல்லுகிறோம். அந்த பணித்தளத்தில் உள்ளவர்களுக்கு நீ தகவல் கொடுன்னா தகவல் கொடுக்க முடியாது. இங்கிருந்து போய் 8 பேர் வருகிறாங்க, அந்த 8 பேருக்கும் உணவு செஞ்சு வச்சிருங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார். இப்போ அவர்கள் அந்த 8 பேருக்குள்ள உணவை வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க பனிமூட்டம், நாங்க போய் சேருவோமா சேர மாட்டோமா தெரியாது. இந்த பனித்தளங்களில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எப்படி போஷிக்கப்படுகிறது, இவர்களை கர்த்தர் எப்படி பிழைப்பூட்டுகிறார். பல நேரங்களில் நான் இதை நினைப்பது உண்டு. புதிய பனித்தளங்களில் நான் கடந்து செல்லும் பொழுது, புதிய இடங்களிலெல்லாம் கடந்து செல்லும் பொழுது, புதிய மாவட்டங்களுக்குள்ள போய் புதிய இடங்களை நம்ம கண்டுபிடிப்போம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எப்படி புதிய பனித்தளங்களுக்குள்ள போகிறோம்னு சொன்னா, நேபாள் கிறிஸ்மஸ் கிஃப்ட் அந்த ப்ராஜெக்ட் தான் நமக்கு அரசாங்கத்தின் மூலமாக அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் திட்டம். அதனூடாக நம்ம உள்ள என்ன செஞ்சிடறோம், போயிடுறோம். அதன் பிறகு அதில் கிடைக்கக்கூடிய அந்த தொடர்புகளை கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்தோடு நாம் தொடர்பு வைத்து பேக் டு ஸ்கூல் மூலமாக பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் காரியங்களை கொடுக்கிறோம். அதனூடாக அங்கே ஒரு
மிஷினரியை தங்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமை வருகிறது. இப்போ அந்த மிஷினரி என் பிள்ளை அங்கே படிச்சிருச்சு, எனக்கு மனைவிக்கு உடம்பு சரியில்லை, நான் இங்கே வர முடியாது அங்கே வர முடியாது என்று சொல்ல மாட்டார்கள். சாக்கு போக்கு சொல்ல மாட்டார்கள். காகத்தை போல அவர்கள் உடனடியாக அடுத்த இடம். காகத்தினுடைய நிலை எப்போ எங்கே மாறும்னு தெரியாது. ஒரு காகம் எங்கிருந்து எப்போ எங்க இடத்துக்கு மாறி போகும் தெரியாது. நினைச்ச உடனே அது என்ன பண்ணிடும், தன்னுடைய கூட்டை உடனடியாக கலைச்சி அடுத்த இடத்துக்கு போயிடும். இது நான் இந்த நேபாளிகளிடத்துல, இந்த நேபாள் மிஷினரிகளிடத்துல கற்றுக்கொண்ட ஒரு காரியம். இப்போ சிலர் பேசும் பொழுது உடனே சொல்லுவாங்க, அங்க அப்படி, இங்க இப்படி, பீகார்ல அப்படி, குஜராத்தில் அப்படி, ராஜஸ்தான்ல இருந்து. ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். இந்தியாவுக்குள் வந்து இந்தியர்களோடு நாம் ஊழியம் செய்வது ஒரு வகையான ஊழியம். தமிழ்நாட்டிலிருந்து வந்து இந்தியாவில் உள்ள ஒரு பகுதியில் ஊழியம் செய்வதற்கும், தமிழகத்திலிருந்து வந்து நேபாள் போன்ற ஒரு தனி தேசத்துக்குள்ள ஊழியம் செய்வதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. அடிப்படை வசதி என்பது இவரிடத்துல இல்லை. வசதிகளை நம்ம தேடி கண்டுபிடிச்சு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். என் கையில் ஒரு லேப்டாப் இருக்குது, ஒரு மொபைல் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இதை ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளிடத்துல கூட அந்த அடிப்படை வசதிகள் இல்லை. ஒரு சரியான கழிவறை வசதி இருக்காது. பிள்ளைகள் குளிக்கிற, சுத்தப்படுத்துகிற அந்த அனுபவங்கள் இல்லை. ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க, இவர்களையும் நம் தேவன் பிழை போட்டுகிறார். அவர்களுடைய சரீரம் தேவனுடையது, அவர்களுடைய ஆவி, ஆத்துமா, உத்தரவாதம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஏதாகிலும் ஒரு வழியில இந்த ஜனங்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும், இவர்களை போஷிக்க வேண்டும், வசனத்தால போஷிக்க வேண்டும், சுவிசேஷத்தால போஷிக்க வேண்டும், நல்ல சத்தியங்களை கொடுத்து இவர்களை போஷிக்க வேண்டும். என் அருமை தேவ பிள்ளைகளை, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த காகத்திலிருந்து மூன்றாவதாக நாம் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். மூணாவது இன்னொரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். அந்த காகம் ஒன்றுமில்லாத நிலைமையில அது இருந்தால் அது ஒருமித்து எல்லாத்தையும் பொதுவாக வைத்து, அது தந்திரம் உள்ளது, திருட்டுத்தனமானது, எப்போ எதை தூக்கிட்டு போகணும்னு தெரியாது. இப்படியெல்லாம் இருந்தாலும் அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன தெரியுமா? அது எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவிக்கக்கூடியது. எல்லாருமே தேவ பிள்ளைகளை, இங்க நான் மூன்றாவது சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? அது பொதுவாக எல்லாவற்றையும் வைத்து என்ன செய்தான்? எல்லாவற்றையும் பொதுவாக வைக்கிறது. அதுக்குன்னு ஒரு பெரிய சேமிப்பு வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ள நான் பார்த்த சில காரியங்கள்ல ஒண்ணுன்னா, சில குடும்பங்கள், எல்லாரையும் சொல்ல முடியாது, சில குடும்பங்கள் இன்னைக்கும் கூட்டு குடும்பம், அது கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நல்ல அழகான அந்யோன்யமான ஒருமனமான எத்தனையோ குடும்பங்கள், கூட்டு குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது காகத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அது அந்த கூட்டாக இருக்கக்கூடிய அனுபவம், ஒரு மனமாய் எல்லாவற்றையும் வைத்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவம். பாருங்க, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல இங்கே 44-45 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். இங்க எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு போயிட்டாங்க இல்லை, எல்லாவற்றையும் அவர்கள் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக, யாருக்கு என்னென்ன தேவை அதற்கு தக்கதாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். விசுவாசிகள் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இயேசுவின் நாமத்தினால இந்த குணம் காகத்திட்ட இருக்குது, மனுஷன்கிட்ட இருக்குதா, ஊழியர்காரத்துல இருக்குதா, குடும்பங்களில இருக்குதாங்கிறத நாம என்ன செய்யணும்? இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டும், நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். எல்லாருமே தேவ பிள்ளைகளே, இது ஒரு முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன். என்னன்னா, எல்லாவற்றையும் நான் உடனே நீங்க எல்லாரும் பெட்டி படுக்க தூக்கிட்டு 20 குடும்பம் 10 குடும்பம் சேர்ந்துருங்க, அதெல்லாம் இதுக்கு அர்த்தம். இது உடனே நீங்க அப்போஸ்தலர் காலத்துல அதுதான் சூழ்நிலைமையா இருந்துச்சு. இப்ப நம்ம இவ்வளவு தூரம் நேபாளுக்குள்ள வருகிறோம். சில இடங்கள்ல போகும் பொழுது எல்லா வசதிகளும் இருக்கும், சில இடங்கள்ல வரும் பொழுது அந்த எதிர்பார்க்கிற வசதிகள் இருக்காது. எதுக்காக உங்களுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த இடத்துல மூன்றாவதாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த காகம் எல்லாவற்றையும் பொதுவாக அது முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், தந்திரமானது. அது எங்க பாக்குது எங்க தூக்குதுன்னு தெரியாது, ஆனால் எல்லாருக்கையும் கூப்பிட்டுரும். சில பார்த்துருக்கீங்களா, ஒரு காகம் மறிச்சுட்டுனா, செத்து போச்சுன்னா அந்த காகம் எல்லாரையும் கான் கூப்பிட்டோன்னு எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. அது ரொம்ப ஆபத்தா இருக்கும், அந்த நேரம் பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். இங்க வசனம் நமக்கு அழகாக சொல்லப்படும். அதே போல இந்த இடத்துல உணவாகிய இந்த வேத வசனம் நமக்கு உணவு. இந்த வசனம், இந்த உணவு எல்லாருக்கும் போகணும், எல்லாருக்கும் கொடுக்கணும்.
எல்லாருக்கும் சொல்லணும், இயேசுவை எல்லாருக்கும் அறிவிக்கணும். அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும். ரொம்ப பசியா இருக்கிறாங்களா, ஆகாரத்தை பகிர்ந்து கொடுங்க. ஒருத்தர் ரொம்ப பசியா இருக்கிறார், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறார், அவருக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க, என்னால கொடுக்க முடியாது, ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆலயத்தை கட்டுறோம், நேபாளில் ஒரு சபை கட்டுறோம், அதுக்கு 8 மாசம் டைம் இருக்குது, அக்டோபர்ல தான் பிரதிஷ்டை, உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்கன்னு சொன்னா ஃபோன் பண்ணி பல கதைகளை கேட்குறாங்க. நாங்கள் அங்கே ஒரு சபை கட்டி கொடுத்தோம், எங்கள் குடும்பத்திலேருந்து இங்கே ஒன்று பண்ணி கொடுத்தோம். அங்கே அவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும் பொழுது இருக்கிற இடத்துலையே கட்டி 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 வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்ல முடியாத இடங்களில் இயேசுவை அறிவித்து அப்படிப்பட்ட இடங்களில் போய் சபைகளை கட்டி கொடுப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், அது ஒரு பெரிய தலைமுறை ஆசீர்வாதம். இதை புரிந்து கொள்ளுங்கள். நேபாளத்தில் இருந்து இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்குள்ள அந்த ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தைரியம் இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடுறது. இந்த மனுஷன்ட்ட போனா என்ன சொன்னாலும் நம்புவோம். அப்படி நம்மளை ஏமாற்றக்கூடிய அநேகர் இன்றைக்கு இருக்கிறாங்க. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கு மேல இந்த காகமும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்களில ஒன்றா இருக்கிறோம், பல இடங்களில நாம் ஒன்றா இருக்கிறோம். இந்த 3வது காரியம் என்ன தெரியுதா? நான் உங்களுக்கு சொன்னது போல அது பொதுவான சிந்தனை, ஒரு பரந்த தரிசனம். நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரணும். எல்லாத்தையும் என்னதான் கிடைச்சாலும் என்னதான் இருந்தாலும் திருப்தி இல்லாத ஒரு காரியம். யாருமே தேவ பிள்ளைகளை காகத்திடமிருந்து கற்றுக்கொண்டோம், நாமும் காகத்திடமிருந்து சில காரியங்களை எடுத்துக்கொள்வோம், நம் வாழ்க்கையை மாற்றுவோம். தேவனுடைய பார்வையில நாம் விசேஷித்தவர்கள். ஒரு காகத்தை போஷிக்கிறவர் நம்மை போஷிக்காமல் இருப்பாரோ? நம் தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரோ? ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, உங்களுடைய அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேபாள் தேசத்தில் இருந்து, போஜ்பூர் மாவட்டத்தில் இருந்து என் அருமையான இந்த குடும்பங்களுக்காக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறப்பா. இந்த அன்பின் பகிர்வு இவர்கள் இருதயத்துக்குள் உள்ள சில எண்ணங்களை வெளியில கொண்டு வரட்டும். இவர்களுக்குள் இருந்த சில கேள்விகளுக்கு பதிலாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால நேபாள் தரிசனத்துல தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற, இன்றைக்கு நல்ல தீர்மானத்தை எடுக்கிற, நேபாளத்தில் ஒரு சபையை கட்டி கொடுப்பதற்கு நான் வருகிறேன் என்று சொல்லக்கூடிய குடும்பங்களை கர்த்தர் எழுப்பி தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அநேக சீனியர் சிட்டிசன் அங்கிள் ஆண்டி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நிறைஞ்ச மனசோடு உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வாழ்ந்து செழித்து உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீங்கள் கண்டு தீர்க்காயுசை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நீங்கள் இருக்கிறீர்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் கரங்களினால, உங்கள் கைகளினால, உங்கள் பிரயாசத்தை கொண்டு இந்த நேபாள் தேசத்தில் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு, ஒரு ஆலய கட்டுமானத்தை கட்டி முடிப்பதற்கு, குறைவாய் நின்று கொண்டிருக்கக்கூடிய பணிகளை கட்டி முடிப்பதற்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தில் பேசட்டும். இயேசுவின் நாமத்தினால அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நிமித்தம் இவர்களுக்குள் ஒரு புதிய உற்சாகம் உண்டாகட்டும். நேபாளத்தில் இருந்து வந்து ஆண்டவரே, இந்தியாவில் குறிப்பாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுங்கான்கடை பகுதியில் வந்து நேபாளிகள் ஆண்டவரே தங்களுக்கான அந்த பைபிள் செமினரி, ஆண்டவரே அந்த மிஷன் செமினரி கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதனுடைய கட்டுமான பணிகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஹெவன் டிவிக்காக குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய டிவி சேனலுக்கான அந்த ஸ்டுடியோ வேலைகள், இன்னுமாக ஏழைகளை போஷிக்கக்கூடிய செயல் திட்டங்களுக்கான அந்த கட்டிடம், அந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிக்காக உடைய சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே கர்த்தர் அதற்கென்று சொல்லி யாரை வைத்திருக்கிறீரோ அப்படிப்பட்ட ஜனங்கள் அதற்காக எழும்பட்டும். அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எழுப்பி தாங்கப்பா. உங்களுடைய ஒத்தாசை எங்களிடத்தில் வெளிப்படுவதாக. இந்த திக்கற்று நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில நிற்கக்கூடிய ஜனங்களை போஷிப்பதற்கு கர்த்தர் எங்களுடைய கரங்களை பலப்படுத்துங்க. தேவைகளை அற்புதமாய் நீர் சந்தித்து விட்டதற்காய் நன்றி. கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல இருதயங்களை, நல்ல கரங்களை நீர் எழுப்பி கொண்டிருப்பதற்காய் நன்றி. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை